ஐயா, நாங்க பக்கத்துல இருக்கிற பச்சைமலை கிராமத்தை சேர்ந்தவங்க. மலையாடி வாரத்துல இந்த பையன் அடிபட்டு கிடந்தாரு, தூக்கிட்டு வந்துட்டோம். என்னங்க இது? ஒண்ணு இல்ல, டாக்டர் அம்மாவுக்கு ரத்தம்னா பயம், அதான். மின்மினி, மின்மினி. தம்பி, தம்பி, என்ன பேச்சே காணா? மூச்சு இருக்கான்னு பாப்போம். டாக்டர், காதுல மூச்சு வருதான்னு பாக்குறீங்க? மூக்குல கை வச்சு பாருங்க. மூக்குல வந்தா மூச்சு, காதுல வந்தா காத்து, வாயில வந்தா வாத்தா. நான் பல்ஸ் பாக்குறேன். டாக்டர், இந்த மோதிரம் நல்லா இருக்குல்ல? உருவீராத, வயலுக்கு மூச்சு இருக்கு. இது ஆபரேஷன் கேஸ், நான் தான் பாப்பேன். ஆபரேஷன் பண்ணி கிழிச்சிங்க. நீ ஆபரேஷன் பண்றதுக்காக கையில கத்தி எடுத்தா கை நடுங்குற நடுக்கத்துல மண்டையில செய்ய வேண்டிய ஆபரேஷன் தொண்டையில பண்ணுவேன். இது எலும்பு முறிவு கேஸ், நான் தான் பாப்பேன். நான் தான் பாப்பேன். நான் தான் பாப்பேன். நான் தான் பாப்பேன். நான் தான். நான் தான். நான் தான். நான் தான். என்ன ஐயா நீங்க போடுற சண்டையில அந்த பையன் மண்டை போட்டு போல் இருக்கு. நகருங்க, நாங்க வேற டாக்டரை கூட்டிட்டு போறோம். மின்மினி, நம்ம சண்டையை விட்டுருவோம். இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல அடிபட்ட இடத்தை கிளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டு வைங்க, நான் வரேன். சீக்கிரம் தள்ளிட்டு போங்க ஐயா, குயிக். என்ன டாக்டர்? தெரியாம அடிச்சிட்டேன். பேஷண்ட் எப்படி இருக்காரோ தெரியலையே. இவர்தான் பேஷண்ட். நான் பாத்துட்டேன், பாத்துட்டேன், என் கண்குளிர பாத்துட்டேன். கனவெல்லாம் நிறைவேறிடுச்சு. என்ன உன் கனவு? இவர் யாருன்னு தெரியுதா? பையன். பையனா? வாயை இழுத்து வச்சு தச்சிருவேன். இவர் ஒரு சினிமா நடிகர், ஏராளமான பெண்களோட கனவு காதலர், பெரிய ஹீரோ. ராஜா விட்டா அவரு கூடவே குடும்பம் நடத்திடுவா போல இருக்க. இவரை இன்னைக்கே பேக்கப் பண்ணிடணும். நர்ஸ் டாக்டர், இவரை நம்ம எப்படியாவது குணப்படுத்தி ஆகணும். நம்ம ஆஸ்பத்திரியில யார குணப்படுத்தி இருக்கோம் இவரை குணப்படுத்துறதுக்கு? ஐயோ, இவரை நம்ம குணப்படுத்தியே தீரணும். ஏன்? அப்பதான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு பேரும் புகழும் வரும், நிறைய கூட்டம் வரும், நாமெல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். உண்மையாவா? ஆமா, உண்மைதான். யாரு யாரு பேசுறது? நான் தான். ராஜா, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? நான் மட்டுமா சிரிக்கிறேன்? எங்க சுத்தியும் சிரிப்பு, ஒரே சிரிப்பு, எல்லா இடத்துலயும் சிரிப்பு, ஒரே கொண்டாட்டம், ஒரே குதூகலம். நான் இப்போ எங்க இருக்கே தெரியுமா? ஆஸ்பத்திரியில இருக்கீங்க. பைத்தியம். நான் பைத்தியம்? ஆமா, நான் சொர்க்கத்துல இருக்கேன். சொர்க்கத்திலயா? அப்ப இங்க பேரறிஞர் அண்ணா இருப்பாரு. அண்ணா இருக்கிறார், காந்தி இருக்கிறார். பெரியார். வணக்கம் ஐயா, வணக்கம். நீங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே பெண்ணுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்கணும்னு, அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஐயா, நடந்துட்டு இருக்கு. நீ யாரு? யாரு? காந்தியா சுட்டு கொண்டவன். நீ ஏன்டா இங்க வந்த? நரகத்துல இருக்க வேண்டியவன் நீ ஏன்டா இங்க வந்த? டாக்டர், நீ ஏன்டா இங்க வந்த? உன்னை என்ன பண்ண பாரு. ஐயோ, என்னென்னமோ சத்தம் கேக்குதையா? அண்டா குண்டாலாம் வச்சிருக்கிறியா? இந்த வயிற்ற வாடகைக்கு விட்டா 2 லாரி கோதுமை உள்ள வைக்கலாம் போல் இருக்க. ஒரே வலி. ஆமாயா, ஒரே வயிறு தானே, அப்ப ஒரே வலிதான் இருக்கும். வேற என்னென்ன செய்யுதுன்னு சொல்லு. கைய காட்டு. கைய காட்டு. நீ என்ன ராவணன் நினைப்பா? இருக்கிற கைய காட்டி தொலை. எனக்கு 4 கை டாக்டர். யாருக்கு? எனக்கு தான். வலக்கை, எடக்கை, வழுக்கை. இன்னொரு கைய காட்ட முடியாது. நானும் அந்த கைய பார்க்க விரும்பல. நம்பிக்கை. ஆப்டுச்சு விடு. டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். நான் என்ன டாக்டரா இல்லையாண்ணா? படுத்துக்கிட்டே கேளு. எல்லா டாக்டரும் எலும்புக்கூடு படத்தை வச்சு தான் வைத்தியம் பண்ணுவாங்க. நீங்க என்னடானா எலும்பு கூடையே வச்சு வைத்தியம் பண்றீங்களே, என்னுடைய தாற்பயம் தான் என்ன? இது என்னையா பெரிய தாற்பயம்? நான் நன்றி உள்ள டாக்டர். இவன் தான் என் முதல் பேஷண்ட். அப்ப 2வது பேஷண்ட் நீதான். இந்த பக்கம் உன்னை தொங்க விடுவேன். ஹலோ, நான் தான் டாக்டர் கண்மணி பேசுறேன். என்ன சமாச்சாரம்? நம்ம ஆஸ்பத்திரிக்கு புதுவிதமான ஒரு நோயாளி வந்திருக்கான். நீங்க அவசியம் வரணும். வந்தாலும் வரலாம், வராட்டி போனாலும் போகலாம். வர முடியாதா? கொடுங்க டாக்டர். இப்படி என்ன பொம்பளை மாதிரி சிரிக்கிற? நான் மின்மினி பேசுறேன் டாக்டர். மின்மினியா? அடடே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பார்க்கவே வரணும். நீங்க கண்டிப்பா வர. ராஜா, கண்ணை துற. என்ன திறப்பானா? டாக்டர், ஒரு ஐடியா. என்ன? சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கலாமே. என்ன டாக்டர் இது? எவ்வளவு சுத்தினாலும் கண்ணை திறக்க மாட்டேங்கிற? என்ன டாக்டர், நீங்களா சுத்திக்கிட்டா அவன் எப்படி திறப்பான்? அவரை சுத்துங்க. ஓ, தட் இஸ் கரெக்ட். நாக்காலிய
ச்சே, ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப பாருங்க, கண்ணை திறந்து வரா. திறந்தா மூடவே மாட்டான். அப்ப தூக்கமே வராதா? என்ன டாக்டர் இது? சிவப்பு லைட் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல, பச்சை லைட் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல. லைட் ஹவுஸ் லைட் போட்டா என்ன வரும்? கப்பல் வரும். கண்ணு வராதா? டாக்டர், என்னோட உழைப்பெல்லாம் வீணா போச்சு. ஹை, கண்ணை முடிச்சிட்டாரு. டாக்டர், உங்க வேர்வையில அப்படி என்ன மந்திர சக்தி வச்சிருக்கீங்க? துளி பட்டத கண்ணை முடிச்சிட்டாரு. உங்களுக்கு கண் கொடுத்த தெய்வம். வாங்க வாங்க. மூளைக்கு ஒரு மரியாதை. ஐயோ, எனக்கு எதுல கொடுக்க போறாருன்னே தெரியலையே. நீ வா. வாங்க வாங்க. இது என்ன பாரமா வாங்கிக்கிறதுக்கு? ஹலோ, யார் பேசுறது? ஐயாங்களா? மேனேஜரை பேச சொல்றேன். ஐயா லண்டன்ல இருந்து பேசுறாருங்க. சார், சின்னையாங்களா? இன்னும் கிடைக்கலைங்க. அவரை தாங்க தேடிட்டு இருக்கிறோம். கிடைச்ச உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்துறேங்க. உடம்ப நீங்க ஜாக்கிரதையா பாத்துங்க. சரிங்க, சரி. போலீஸ்ல இருந்து தகவல் வந்துச்சாயா? ஒரு தகவலும் வரலீங்க. எங்க கோழி, ஆப்பம், பாயா, இட்லி, முட்டை. ஒண்ணு குறையுது. முட்டையை தான் அவிச்சாச்சே, அப்புறம் குஞ்சு எப்படி வரும்? இனி குஞ்சு வராது. சாப்பிடுற இடத்துல எதுக்கு துப்பாக்கி? சுடுறதுக்கு தான். அதான் ஏற்கனவே எல்லாம் சுட்டு கொண்டு வந்தாச்சே. நான் சாப்பிடும் போது பங்கு கேட்டா சுடுறதுக்கு. பார்த்தா பார்த்தாலும் சுடுறதுக்கு தான். 6 குண்டு இருக்கு. ஆளுக்கு 2 குண்டா? கைய கீழே போடுங்க. என்ன டாக்டர் இது? சாணி தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறீங்க? நோ நோ நோ, சாணி இல்ல, புனித நீர். கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன். அடாடாடாடாடா, நெத்தியில பட்டை அடிச்சாலும் பக்தி, இந்த பட்டை அடிச்சாலும் பக்தி. டாக்டரா இருந்துட்டு குடிக்கலாமா? ஏன், டாக்டருக்கு வாய் இருக்கு. இருந்தாலும் குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல் தானே. எப்படி? நான் கண்டுபிடிச்சானே. டெஸ்டுக்காக நேத்திக்கு 1 கிளாஸ் சாராயத்துல உயிரோட இருக்கிற புழுப்பூச்சியை புடிச்சு போட்டேன். புழுப்பூச்சி அத்தனை செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? சாராயத்தை குடிச்சா வயித்துல இருக்கிற பூச்சி புழு செத்துடும். அடாடாடாடா, பெரிய டாக்டர்னா பெரிய டாக்டர் தான். இடைய பாட்டிலுக்குள்ள இருக்க பொட்டையும் சாப்பிடுங்க, சீ பட்டையும் சாப்பிட்டுருங்க. அப்பதானே வயித்துக்குள்ள இருக்கிற புழுப்பூச்சி எல்லாம் சாகும். இத பாருங்க, நான் சாப்பிடும் போது நீங்க குறுக்க பேசி டிஸ்டர்ப் பண்ணீங்க, ஷூட் பண்ணிடுவேன். கண்மணி மின்மினி, என்ன சமைச்ச கோழி பறக்குது? ஒருவேளை ரெக்கையை வெட்டாம விட்டுட்டாங்களா? நான் வெட்டுறேன்டா. ஏண்டா, எனக்கு ஊசியா குத்துனீங்க, என் ஃபேஸ்ல லைட்டா போட்டீங்க. நான் சுடுறேன்டா, நான் சுடுறேன். டிஷ்யூம். ஆ! டிஷ்யூம். இந்த பையன் என்ன சாராயத்தை கராயத்தை குடிச்சிட்டானா? இந்த கலாட்டா பண்றானே. டாக்டர், அந்த ஆள் இனிமே இங்க இருக்க கூடாது. எப்படியாவது வெளியில அனுப்பிச்சிருங்க. பேப்பர்ல செய்தியை போடுவோம். அந்த செய்தியை பார்த்துட்டு அவங்க ஆளுங்க வந்து கூட்டிட்டு போனாலும் போயிருவாங்க. ஆமா ஆமா, அதோட நீங்களும் இந்த ஆஸ்பத்திரி விட்டு போனாலும் நான் போயிருவீங்க. போனாலும் போவேன், போகாட்டாலும் இல்ல. இதுக்கு அவனே அப்பா, அவன் என்ன செஞ்சாலும் சரி, கோழியை கொடுத்துட்டான். சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கோழியா? ஆமா ஆமா. மேனேஜர் சார், டாக்டர் சார், ஏன் அலற? வீடு வீடு பத்திக்கிச்சா? சின்னையா கிடைச்சிட்டாருங்க. சின்னையா கிடைச்சிட்டாரா? எங்க? பேப்பர்ல. பேப்பர்லையா? கார் விபத்து, நடிகர் ராஜா படுகாயம், கண்மணி மருத்துவமனையில் அனுமதி. நோ, இல்ல, இல்லவே இல்ல. நீ மேனேஜர் இல்ல. சின்னையா, நான் சொல்றத நம்புங்க. நான் தான் உங்க மேனேஜர். ஐய், நீ போய் சொல்ற. என் மேனேஜர் நான் போட்ட சோற சாப்பிட்டு வாட்டர் சாட்டமா இருப்பான். நீ பாரு, எலும்பு தோலம். நானா எலும்பு தோலுமா இருக்கேன்? ஆமா, நீ ஒரு ராப்பிச்ச. வத்தல் தொத்தல். டாக்டர், என்னது? பேஷண்ட் கவலையே படாதீங்க. மண்டையில அடிபட்டு பழைய நினைவுகள்லாம் அப்படியே அழிஞ்சு போகும். நீங்க வருத்தமே படாதீங்க. இவருக்கு குணமாகற வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு நாங்க அனுப்பவே மாட்டோம். ஏன்னா நான் இவரோட பரம ரசிகை. ஆமா, இந்த அம்மா தான் ராஜாவுடைய அகில இந்திய ரசிகர் மன்றத்து தலைவி. ஆமாங்க, நான் இல்ல. டாக்டர், ஒரு ஐடியா. இந்த பொண்ணை வச்சே இவரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிளற சொல்லுவோம். கிளறதுக்கு இது என்ன உப்புமாவா? சும்மா இருங்க டாக்டர். அப்பதான் இவரோட பழைய நினைவுகள் சீக்கிரமா திரும்பி வரும். மின்மினி சொல்றது 100க்கு 100 உண்மை. கரெக்டா நான் சொல்றேன். இவர் கரெக்டா சொல்லுவார். சொல்லுங்க.
இந்த பார், பழைய நினைவுகள் திரும்பினாலும் திரும்பலாம், திரும்பாம போனாலும் போகலாம். முதல் சந்திப்புல இவன் என்ன வசனம் பேசினா, என்ன வாங்கி கொடுத்தா, நீ என்ன தின்ன அப்படிங்கறத விலாவரியா சொல்லு. சரி, இத பாரு சாரதா, நீ கவலையே படாத. உன்னை வச்சு இவரை நாங்க குணமாக்கிடுறோம். என்ன இது, ரெண்டு பேரும் காதலிச்சோன்னு சொல்றான், ஆம்பளை வாந்தி எடுக்கிறானே. அப்ப இடுப்பு வலி யாருக்கு வரும்? நர்ஸ். எஸ் டாக்டர். கூட்டிட்டு போ. ஆஹா, அந்த ஆளை எங்க கொண்டு போற? இந்த பொண்ணை கூட்டு போய் 1 நம்பர் ரூம்ல தங்க வை. நல்ல வேளை அந்த இடத்துல நான் நிக்கலாம்னு பார்த்தேன். நின்னு இருந்தேன், என்ன 1 நம்பர் ரூம்ல கொண்டு போய் படுக்க போட்டிருப்பாங்க. டாக்டர், இவருடைய கல்யாண விஷயத்தை அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டோம். ஆ. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இவரை சீக்கிரம் குணப்படுத்திருங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட தாத்தா கேஸ் எல்லாம் வந்துச்சு, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. என்ன மின்மினி, ஸ்ரீவல்லியில ஆலோலம் பாடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து பேஷண்ட் ஒருத்தரையும் காணோம். யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பேஷண்ட் வந்தாலும் கிழிச்சிருவீங்க. ஆபரேஷனை கிழிச்சுதான் பண்ணணும். ஆமா, தெரியாதா என்ன? நேத்திக்கு இப்படித்தான் ஒரு பேஷண்ட் வந்தான், கண்ணு தெரியலையேன்னு சொன்னான். அவனுக்கு கண்ணாடியை கொடுத்து எழுத்து தெரியுதான்னு கேட்டீங்க. தெரியலன்னு சொன்னா. பக்கத்துல வா, எழுத்து தெரியுதான்னு கேட்டீங்க. தெரியலன்னு சொன்னா. இன்னும் பக்கத்துல வா, எழுத்து தெரியுதான்னு கேட்டீங்க. தெரியலன்னு சொன்னா. கடைசியில என்ன பண்ணீங்க? எனக்கு தான் எழுத படிக்க தெரியாது, அதனால எழுத்து அப்படி தெரியும்னு கேட்டான். கடைசியில எழுத படிக்க தெரியாதவனுக்கு கண்ணு எதுக்குன்னு கண்ணையும் புடிங்கிட்டீங்க. இப்ப அவன் கண்ணும் கையும் அலையிறான், நானும் பாக்குறேன். என்ன கண்மணி மின்மினி, என்ன பாக்குறீங்க? மேற்பார்வைதான். ரோட்லயா? நோயாளிங்க வர்றாங்களான்னு பாக்குறோம். நோயாளிகளா? நீங்க பாக்குறத பார்த்தா பறக்கும் தட்ட பாக்குற மாதிரில இருக்குது. அதோ வருது பறக்கும் தட்டா? ஆட்டோ. ஆமா கண்மணி மின்மினி, நீங்க எதிர்பார்த்த பேஷண்ட் வருது. ராஜா, ராஜா, ராஜா. என்ன தலைவரி கோலமா போய்கிட்டு இருக்கு? கண்ணகி பரம்பரை போல கையில இருக்கு. சிலம்ப காணாமே. உள்ள போட்டிருக்கோம். உள்ள போறதுக்கு என்ன பாடியா? என்ன சிலம்பு கிளம்புன்னு சொன்னா ராஜா ராஜான்னு புலம்பிக்கிட்டு ஓடுறாவா? ராஜாவுக்கு வேண்டிய பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். மின்மினி மின்மினி, உன்னது கீழே விழுந்துருச்சு. ராஜா, ராஜா, ராஜா. ஐயோ ராஜா, உங்களுக்கு என்னாச்சு ராஜா? இந்த கோலத்தை பார்க்கவா நான் பேப்பர் பார்த்துட்டு ஓடி வந்தேன். உங்களுக்கு இந்த நான் கொடுக்க மாட்டேன். ஆப்பிள் இருந்து, ஐயோ ஆப்பிள் இருந்து போலீஸ் டாக்டர். இந்தா. ஆமா, என்ன கலாட்டா? என்னது, என் பேஷண்ட தூக்கி பெஞ்சு மேல நிறுத்திருக்கிற? இது என்ன ஆஸ்பத்திரியா ஸ்கூலா? ஆமா, நீ யாரு? அவன் என்ன வேணும் உனக்கு? அவர் எனக்கு தாலி கட்டின புருஷங்க. ஆ? உனக்குமா? என்ன சார், ஏன் எல்லாரும் இப்படி திகைச்சு போய் நின்னுட்டீங்க? படுக்காம இருக்கிறமே, அதுக்கு பாராட்டு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு. யாருக்குமே கால்ரா இல்லையாப்பா? காலு. ஓ காலா, அதையே கொண்டு போய் அதுக்குள்ள வச்ச. கட் 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 கட். போச்சு போச்சு, ஷூட்டிங்க போச்சு. எனக்கு பணம் போச்சியா? யார் மணி? இவரை ஏமா நீ அடிச்ச? சாரி சார், ஷூட்டிங் தெரியாம அடிச்சிட்டேன் சார். பணம் போச்சு, வட்டி போச்சு, பணம் போச்சு, வட்டி போச்சு, பணம் போச்சு, வட்டி போச்சு. யாருமா நீ? ஃபைட்டிங் சீன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, பத்திரகாளி மாதிரி திடீர்னு உள்ள பூந்து காரியத்தை கெடுத்து. ஐயோ, வில்லன் படுத்துட்டானே. வில்லா எழுந்திருப்பா, எழுந்திருப்பா. அவன் எந்திரிக்க மாட்டான், 4 பேரா தூக்குவான். அதெல்லாம் காரணம் நீதான். அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்ல. இங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அடிதடி நடக்குது, ஒரு உயிர் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல ஒரு பொண்ணால இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஹீரோ தம்பி, இந்த ஷூட்டிங் எல்லாம் நீ எப்படி நடத்துவ? எப்ப நடத்துவ? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடத்தினா போச்சு. முதல்ல இவர் யார் செலவுல? ஹாஸ்பிட்டல். ஏன் செலவுல?